ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டாலஜியா சேனல். நம்மளுடைய இணையற 3 வெர்ச்சுவல் கண்டெஸ்டன்ட்ஸுக்கு இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா, நான் நினைக்கிற பாட்டு எது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும். நான் குடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு, அவங்களோட சேர்ந்து நீங்களுமே அந்த பாடல்கள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல்கள் எல்லாமே 90ஸ் ஹீரோயின்ஸோட பாடல்கள். 90கள்ல இருந்த பிரபலமான ஹீரோயின்ஸ் இவங்க சாங்ஸ் தான். இவங்க ஃபீச்சர் ஆன சாங்ஸ் தான். சோலோவாவும் இருக்கலாம், டூயட்ஸாவும் இருக்கலாம். அதெல்லாம் வரப்போகுது. சிம்ரன காணுமே, ஜோதிகாவ காணுமேன்னு கேட்குறவங்க, அவங்களுக்கு ஏற்கனவே தனியா ஒரு எபிசோட் பண்ணியாச்சு. ஸோ, அவங்க இன்னைக்கு ஆட்டத்துல கிடையாது. இவங்க தான் இருக்காங்க. திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 41. வாங்க இப்போ என்ன பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல்கள் மொத்தம் 6 கேட்டகரியில வரப்போகுது. அந்த கேட்டகரிஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த நடிகைகள் தான் இன்னைக்கு நம்ம கேட்டகரிஸ். யாரெல்லாம் வராங்க இன்னைக்கு? மீனா, ரம்பா, ரோஜா, சுவலக்ஷ்மி, தேவயானி மற்றும் நக்மா. ஸோ எல்லாமே ரொம்ப பிரபலமா, பரபரப்பா, ரொம்ப சூப்பரான நடிகைகள் தான். அவங்க பாடல்கள் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கு ஒரு ஒரு நடிகைக்கும். கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு எந்த நடிகையோட பாடல் எத்தனை பாயிண்ட்ஸ்ல வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இன்னைக்கு கண்டெஸ்டன்ட்ஸ் நம்ம மீட் பண்ணலாம். டுடே வி ஹேவ் திவ்யா, ஜனனி அண்ட் காளீஸ்வரி. நக்மா 200. நக்மா 200. ஓகே, குட் சாய்ஸ். முதல் வரி என்ன? நான் உங்களுக்கு பாடல் வரிகள் எங்க இருந்தாவது ஒரு இடத்துல இருந்து கொடுக்குறேன். நீங்க முதல் வரியை கண்டுபிடிச்சு சொல்லணும். உங்களுக்கான வரி இதுதான். மன்மதன் கல்வெட்டா, மனசுக்குள் நின்னுட்டா, கண்ணாலே மேளம் கொட்டிட்டா. வெல்வெட்டா வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா, கண்ணுக்குள் கண் தள்ளி விட்டுட்டா. That song from, I guess, மேட்டுக்குடி. எஸ். எஸ், அதேதான் சரியான பாடல். நான் கொடுத்தது வந்து பல்லவி வரிகள் தான். வெல்வெட்டா வெல்வெட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். 96ல வந்த படம் மேட்டுக்குடி. சிற்பி அவருடைய இசையில மனோவும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. பழனி பாரதி அவருடைய வரிகள். ஸோ குட் ஸ்டார்ட் டு த கேம் திவ்யா. 200 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. Thank you. மீனா 300. 300 is our music maestro கேள்வி. உங்களுக்கு இந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 க்ளூஸ் கொடுப்பேன். முதல் க்ளூ நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ். 2வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ இப்போ பார்க்கலாம். இஸ் அன் ஆடியோ க்ளூ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிட் ஆஃப் த பாட்டு கேட்கும். அதில் நீங்கள் சொல்லணும் அதை. தெரியல மேம். பார்த்திபனோட மீனா பாட்டா? தெரியல. ஓகே, நான் வந்து அடுத்த க்ளூ கொடுக்கவா? கொடுங்க. ஓகே, அடுத்த க்ளூ இஸ் ஆல்சோ இட்ஸ் அ வீடியோ க்ளூ. இந்த பாட்டுலேருந்து ஒரு சின்ன காட்சி வரும். ஆனால் அதில் சவுண்ட் இருக்காது. ஓகே, சரத்குமார். எஸ், சரத்குமார். அண்ட் அந்த லொகேஷன் தெரியறதா? மினியேச்சர் வேர்ல்டு இன் தி நெதர்லாண்ட்ஸ். ஓகே, எனக்கு தெரியல மேம். ஓகே, அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? ஓகே, உங்களுடைய ஃபைனல் க்ளூ இஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ திஸ் ஷுட் பி வெரி ஈஸி. வேர்ட்ஸ் எல்லாம் பிச்சு பிச்சு இருக்கு. நீங்கள் சேர்த்து போட்டு சொல்லணும். சிந்து நதி. சிந்து நதி காற்றே நடைபோடு, தென்றலுடன் சேர்ந்து விளையாடு. டியூன் கரெக்டா ஞாபகம் வரல மேம். பட் அதுதான் ஆரம்பம். லைன் நீங்க சொல்லணும். இல்ல, சிந்து நதி வந்து 2வது லைன். ஃபர்ஸ்ட் லைன் என்ன? ஓகே, பூவே. நேரம் ஆயிட்டு இருக்கு. தெரியல மேம், எனக்கு தெரியல. தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட் டு காளீஸ்வரி. காளீஸ்வரி உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியல மேம். தெரியல மேம். திவ்யா உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம். தென்கிழக்கு காற்றே தென்கிழக்கு காற்றே மெல்ல மெல்ல நடை போடு. சூப்பர் சூப்பர். புறா கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும் இந்த பாட்டுல. நல்ல பாடல். எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
அதுதானே அந்த பாடல். தென்கிழக்கு காற்றே தென்கிழக்கு காற்றே மெல்ல மெல்ல நடை போடு. பியூட்டிஃபுல் சாங். நாடோடி மன்னன் படத்துல 95ல தேவா அவர்கள் இசையில எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. காளிதாசன் அவர்களுடைய வரிகள் இது. ஸோ 300 பாயிண்ட்ஸ் அவங்ககிட்டே நீங்க எடுத்துட்டீங்க திவ்யா. சூப்பர். ரம்பா 100 மேம். ரம்பா ஒரு துளி பாட்டு. உங்களுக்குமே ஒரு சின்ன பாடல் பிட்டு கேட்கும். அதுல நீங்க பாட்ட சொல்லணும். கேர்ஃபுல்லா கேளுங்க. தென்றல் தென்றல் எந்து வந்து அந்த ஒரு லைன் மேம் தெரியும் எனக்கு வந்து ராசி படத்துல இருந்து. எஸ் எஸ் அதுதான். அது தெரிஞ்சாலே போறோம். நீ முதல் லைனை சொல்லிட்டீங்கன்னா நான் பாயிண்ட் கொடுத்துருவேன். அதுதான் அந்த பாடல். தென்றல் 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 வந்து பூவுக்குள் சீலிர்க்கின்றதே, பெண்மை 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 என்னை தீவுக்குள் அழைக்கின்றதே. as usual உன்னிகிருஷ்ணன் சாஃப்டா ஆரம்பிப்பாரு. திடீர்னு சித்ரா அம்மா வந்து பயங்கர ஹை பேச்சில் அவங்க ஹை எனர்ஜியில் அவங்க பாடுவாங்க. ராசி படத்தில் வந்த பாடல் 97ல சிற்பி அவர்கள் இசை தான் இதுவும். பழனி பாரதி உடைய வரிகளில் வந்த பாடல். ஸோ காளிச்சேரி 100 பாயிண்ட்ஸ். Hi, I'm Divya Lakshmi and I'm from Chennai. I'm doing my post-graduation at Sri Ramachandra Medical College. Music is my passion. Long story short, நானும் எங்க அம்மாவும் இந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல் வீடியோஸ் வந்துட்டு whenever we feel low நாங்க இந்த வீடியோஸ் பார்த்து பூஸ்ட் அப் ஆயிப்போம். So now I'm here a part of the channel. I'm so happy to participate. Thank you so much for inviting me. Devyani 200. Devyani 200 is a word cloud also. So let's see. Must be easy. Here is your word cloud. தேவயானி உடைய பாடல் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுங்க. தென்றலுக்கு புரியாதா something. தெரியல. ஐம் பாசிங் இட். ஜனனி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ராஜா சார் பாட்டு. தென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா, லாலலாலலாலலாலலா. சென்றலுக்கு மனதின் நெஞ்சம் தெரியாதா, லாலலாலலாலலாலலா. அள்ளி கொடுத்தேன் மனதை அப்படின்னு போகும். எஸ் 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 பியூட்டிஃபுல் சாங். பவதாரிணி மேம் ரொம்ப சோல்ஃபுல் சாங். எஸ் கரெக்ட். பவதாரிணி அண்ட் ஹரி பாடியிருந்தாங்க இந்த பாடல படத்துல. 2001ல வந்த படம். பெரிய ஒரு தேவயானிக்குமே ஒரு பெரிய கரியர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மூவி இது. அஃப்கோர்ஸ் விஜய் அண்ட் சூர்யாலாம் ரொம்ப ஒரு ஒரு லேண்ட்மார்க் மூவின்னு சொல்லணும் அந்த டைம்ல. இது வடிவேலுவோட ட்ரேட்மார்க். வடிவேலு ஆணியா புடுங்க வேணாம் போ. அந்த காமெடி யாராலையுமே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் இது. ராஜா சார் மியூசிக்ல அந்த பாடல் தான் கரெக்டா. அவங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க. போன தடவை அவங்க உங்களுதுல இருந்து எடுத்தாங்க அதுக்கு பதிலா. ஹலோ எவ்ரிஒன், நான் ஜனனி ஸ்ரீ கணேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான். ஐ வாஸ் அ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் பிஃபோர். நவ் ஐ ஹவ் டேக்கன் அ ஸ்மால் பிரேக். எனக்கு வந்து தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல் இஸ் கோ டு சேனல் whenever I feel low, whenever I want to have some kind of ஒரு சேஞ்ச் வேணும்னா ராஜா சாரோட சாங்ஸ் எஸ்பெஷலி பிரியா மேம் டீகோட் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பேன் when she is uploading a new video அப்படின்ட்டு. என்னோட ஃபேமிலியே இட்ஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர் சேனல். இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேவயானி 100. தேவயானி 100 இஸ் அ மீம். ஸோ உங்களுக்கு இப்போதான் நம்ம பேசணும் வைகை புயலை பற்றி. அவரே வராரு உங்களுக்கு க்ளூ கொடுக்கறதுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நீ என்ன நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்டா? பொண்டாட்டியை கொஞ்சம் போது கூட பத்திரிகை பேரா பாடுறியே. ஓகே, இது வந்து இந்த மூவி அஜித் அண்ட் தேவயானி இல்லையா? ஓகே, தமிழ் பத்திரிகை பேரா வருமே அந்த பாட்டுல. ஓகே. ஆஹா,
ம். நேரமாயிட்டிருக்கு. ஆ. தெரியல மேம். ஓகே. ஐ அம் பாசிங் இட். காளீஸ்வரி உங்களுக்கு தெரியுமா? குமுதம் போல் வந்த குமரியே நெஞ்சில் குங்குமமாய் வந்து சிவந்தது என்னவோ. அந்த எஸ், மாதிரி எஸ், எஸ். மூவேந்தர் சாங். மூவேந்தர் சாங். மூவேந்தர். எஸ். சரத்குமார் அண்ட் தேவயானி நடித்த பாடல் அது. அழகான பாட்டு. குமுதம் போல வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்திரை கனவு கண்டதோ. 98ல வந்த படம். சிற்பி அவர்களுடைய இசையில ஹரிஹரனுடைய குரல்ல தவசிமணி அப்படிங்கிற வரிகள் எழுதியிருந்தாரு. அழகான நெறைய பத்திரிகைகள் இப்பல்லாம் நெறைய பத்திரிகைகள் காணாதையே போச்சு. இந்த பாட்டுல தான் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த மாரி நெறைய பத்திரிகை பேர்ல இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தினத்தந்தி அடிக்குது எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மனசு தந்தி அடிக்குதுங்கிறது தினத்தந்தி அடிக்குதுன்னு அந்த மாரிலாம் நெறைய அழகா எழுதியிருப்பாங்க இதுல. ஸோ அதான் அந்த பாடல் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க காளீஸ்வரி. 100 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. ஹாய் எவ்ரிபடி. என் பேர் காளீஸ்வரி. நான் சிவகாசியில இருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் இந்த சேனலை 1 இயரா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சேனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பிரியா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். சுபலட்சுமி 100. சுவலக்ஷ்மி. ஓகே. பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ லெட்ஸ் see. பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். பச்சை நிறத்தில் வெட்டவெளி உறங்குது அதிலே பனித்துளி கதிரவன் கையால் சற்று கிள்ளி பறக்கும் ஆசை இதயத்தை அள்ளி உறங்குவாளா பூவில் இந்த கள்ளி. புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா. ஆசை படத்துல இருந்து. எஸ். அதை சூரியன் வந்து செல்லமாய் சில்லமாய் கிள்ளி எழுப்புது எழுப்புது ஏனம்மா இதயம் பறவை போலாகுமா. பியூட்டிஃபுல் சாங். ரொம்பவே ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த ஆசை படத்துல அந்த ஆல்பம் வந்தபோது இட் வாஸ் சச் அ பெரிய ஹிட். எல்லா பாட்டும் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்தது. 95ல வந்தது தேவா அவர்கள் இசையில. சித்ரா பாடியிருந்தாங்க இத. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ காளீஸ்வரி 100 more points for you. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. Nagma 300. நக்மா 300 டேஸ் கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களை தேடி வருகிறது. அந்த 2 பாட்டையும் நீங்க பிரிச்சு சொல்லணும் எந்த பாடல்னு. வண்ணமயிலா இவள் கட்டழக மேனி விண்ணும் வெயிலா பச்சரிசி பல்லழகா பால் சிரிப்பில் கொல்லாதே விரல் தொட்டு கனிந்தவளா இடமிட்டு இதழ் முட்டு நனைத்தவளா அங்கே தீண்டாதே ஆசை தூண்டாதே சும்மா கிடந்த சங்க ஊதி விட்டு போகாதே அடடடே இது வேரில் பலா அழகின் மின்னல் பார்வைகளா. என்ன பாடல்? The first song is கண்களிலே ஒரு காதலியா வந்தது வந்தது வீதி உலா கரெக்ட். அப்புறம் இன்னொன்னு The second song வந்துட்டு ஸ்டைலு தான் இது சூப்பர் ஸ்டைலு தான் இது ஸ்டைலுக்கு ஏத்த நானதான். எஸ் 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 சூப்பர். எஸ், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க 2 பாடலையுமே. ஃபேண்டாஸ்டிக் ஜாப். கண்களிலே ஒரு காதல் நிலா வந்து பிஸ்தா படத்துல வந்து 97ல வந்த படம். நக்மா அண்ட் கார்த்திக் அதுல. எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள் இசையில மனு சுஜாதா மோகனும் பாடியிருந்தாங்க. காளிதாசன் அவர்களுடைய வரிகள். ஸ்டைலு தான் மறக்க முடியுமா அந்த பாடலை. பாஷா படத்துல வந்து 95ல தேவா அவர்கள் இசையில எஸ்பிபி அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 300 பாயிண்ட்ஸ் திவ்யா. 2யும் கரெக்ட் பண்ணிட்டீங்க. சூப்பர். மீனா 200. மீனா 200. ஓகே. இட்ஸ் பிக்சர் பசில். கார்ட்டூன் க்ளூ வருது உங்களுக்கு. Here it is. Talk it out. You'll get it. காதல் நிலா. ஆ. காதல் நிலா. காதல் என்ன நிலா? நிலாவுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்க? காதல் வெள்ளை நிலா. ஆ. வெள்ளை நிலா. காதல் ஏய், வெள்ளை நிலான்னு சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம் அத? வெள்ளி நிலா. காதல் இல்லையா? ஓகே. காதல் வட்ட நிலா.
வெள்ளைனா வெள்ளையும் நிலவையும் சேர்ந்தா அது எந்த மாதிரி மாறும்? வெண்ணிலா. ஓகே. ஆ, காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. yes. அதுதான் அந்த பாடல். தெரிஞ்ச விஷயம் கூட வராது. அந்த மாதிரி ஒரு வராது. அதுதான். that was the song காதல் வெண்ணிலா கையில் சேர்ந்ததா. இது வானத்தை போல படத்துல வந்த பாடல். அழகான பாட்டு. 2000ல வந்த படம். எஸ். ஏ. ராஜ்குமார் அவர்கள் இசையில ஹரிஹரன் பாடியிருந்தாரு. விஜய். இது வந்து மீனா பாட மாட்டாங்க. அவங்க இருப்பாங்க பாட்டுல. விஜயகாந்த் அவர்களும் பாடி வந்த பாடல் இது. ஸோ ஜனனி. ரோஜா 200 மேம். ரோஜா. பாட்டுக்கு பாட்டு எடுத்து அகைன் ஸோ உங்களுக்கு வந்து விடுகதை ரூபத்துல உங்களுக்கு வருது வரிகள். முள்ளுடன் இருக்கும் ரோஜா அழைக்குது உன்னை ராஜா, உழைப்பவனை செய்யுது தாஜா, முத்திரை இடச் சொல்லுது ஆஜா. முத்திரை போது அந்த பாட்டு. லைன் ஒரு லைன் கூட வரல உங்களுக்கு முழுசா. பாட்டுலாம் தெரியறது. மார்க் வர ஆமா. மாட்டேங்குது. இன்னைக்கு கூட அந்த சாங் பார்த்தேன் நானு. அது லைன் மறந்துட்டேன். டசன்ட் மேட்டர். பாட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. முத்திரை இப்போது குத்திடு தப்பாது ராஜா ராஜா, ஹே உன் விரல் படாது இன்றுனை விடாது ரோஜா ரோஜா, விடுவேனா நானா நனநானா. எனக்கும் 2 லைன் தான் வரும். ஸோ நான் ரொம்ப பெட்டர் இல்ல. அடவாயா நானா. உழைப்பாளி படத்துல வந்தது 93ல. ராஜாசார் இசையில எஸ்பிபி மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ காலீஸ்வரி 200 more points for you. தேவயானி 300. ஓகே. கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் கலந்து வருது. கண்ணலுக்குள்ளே வந்து கண்ணடிக்கிற அந்த வெண்ணிலவ பிடிச்சிருக்கா, சித்திரங்களை பாடச் சொல்லலாம், இள மனசுக்குள் கனவுகளை இறக்கி வச்சது நினைப்பிருக்கா, பூவுக்கும் ஆடை தைத்து போடலாமா, மேக கூட்டம் மறைஞ்சிருக்கே, வானம் பாடி வாழ்விலே வருந்தி அழுவதில்லை. The second song is நட்சத்திர ஜன்னலை வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போ நம் உலகை. That song. Yes. The other song is பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காற்றே பிடிச்சிருக்கா, பௌர்ணமி மாதம் பிடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தெரியல. தட்ஸ் ஓகே. அது தெரிஞ்சாலே போறோம். கரெக்ட்டா சொல்லிட்டீங்கம்மா. அதுதான் அந்த பாடல். ஸோ எஸ் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா. நீ வருவாய் என்ன படத்துல வந்து 99ல வந்த படம். எஸ். ஏ. ராஜ்குமார் அவர்களுடைய இசை. அருண்மொழியும் ஹரிணியும் பாடியிருப்பாங்க. விவேகா அவர்களுடைய வரிகள். நட்சத்திர ஜன்னல் வந்து என்ன சொல்றது, ஒரு ஹாப்பி ஒரே பாட்டுல வந்து பணக்காரன் ஆகிற பாட்டு, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி சாங் அது. படத்தோட 97ல அதுவும் எஸ். ஏ. ராஜ்குமார் அவர்கள் இசை தான். மனு அண்ட் சுனந்தா பாடியிருந்தாங்க. மேத்தா அவர்களுடைய வரிகள். ஸோ 300 திவ்யா அழகா கரெக்ட் பண்ணிட்டீங்க. ரம்பா 200 மேம். நம்ம 200 பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்துல. Here it is. காற்று கடிதம் எழுதுது, பூவை பேசச் சொல்லுது, காதை கடித்தாலும் பேசலையே, முத்தமிட்டால் பேசுவாளா பூமகள், காற்றுடன் ஊர்வலம் செல்வாளா. படத்தோடைய பேருக்கு இதுல க்ளூ இருக்கு. பாடல் வரிகளுக்கும் இருக்கு. பூமகள் ஊர்வலம்லேருந்து பூவே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று. சூப்பரான பாட்டு. ரொம்ப அழகான பாடல். இன்னும் கொஞ்சம் பாடு. தெரியுமா அதுக்கு மேல? மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று. காற்று வந்து மோதி வந்து முத்தம் இட்டால் மௌனம் தீருமோ. பூமகள் ஊர்வலம் படத்தை வந்து 99ல சிவா அப்படிங்கிற ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு. லவ் டுடேக்கு போட்டார்ல, அந்த பழைய லவ் டுடே, அதே சிவா தான். ஹரிஹரன் அண்ட் சுஜாதா பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 200 ஜனனி.
சுவலட்சுமி 200 தான். சுவலக்ஷ்மி 200. ஸோ முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரியிலேருந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வரியை கொடுக்குறேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். சோகம் இல்லை, சொந்தம் யாரும் இல்லை, ராவணனின் நெஞ்சில் காமம் இல்லை. கோகுலத்து கண்ணா கண்ணா சீதை இவள்தானா, ராவன் இல்லை ராவனும் இல்லை. அவ்வளவுதான். ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. அதுவே ஒரு பெரிய இதுதான். எஸ், அதுதான் அந்த பாடல். கோகுலத்து கண்ணா கண்ணா வந்து கோகுலத்தில் சீதை படத்துல வந்த பாடல். மானும் இல்லை, ராமன் இல்லை, கோகுலத்தில் நானா, நான் சோகம் இல்லை, சொந்தம் யாரும் இல்லை, ராவணனின் நெஞ்சில் காமம் இல்லை, கிருஷ்ண 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 கேசவனே. அழகான பாடல். 96ல வந்த படம் இது. தேவா அவர்கள் இசையில எஸ்பிபியும் சித்ரா அம்மாவும் பாடியிருந்தாங்க. கூடவே பேபி தீபிகா அண்ட் தேவா சாரும் பாடியிருப்பாரு மணிவண்ணனுக்காக. அது மணிவண்ணன் பாடுற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகா மாடுலேஷன் பண்ணி பாடியிருப்பாரு. அகத்தியன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ஸ்பாட்டிஃபைல இப்போ நம்மளுடைய எபிசோட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் சீசன் 5ல இருக்கிற எல்லா எபிசோடுக்கும் இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா எபிசோடுக்கும் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பாட்டு பாடன்னு போய் ஸ்பாட்டிஃபைல தேடினீங்கன்னா நம்மளுடைய ஒரு எபிசோட்ல என்னென்ன பாட்டுலாம் ஃபீச்சர் ஆச்சோ அது எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து வாக்கிங் போகும்போது கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சாங்ஸ்லாம் நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபைல இருக்கு. ரோஜா 300. ரோஜா 300. தமிழில் என்ன? ஸோ உங்களுக்கு வந்து ஆங்கில மொழியாக்கம் தரேன். நீங்க அதுலேருந்து தமிழில் பாட்டை கண்டுபிடிக்கணும். The anklets kissing feet do chime. A brand new melody starts to rhyme. The rhythm their hearts play just keeps running away. Brand new melody. Just keeps. The ankletsனா என்ன? ankletsனா என்ன? கொலுசு. ஆ கொலுசு. Brand new melody. புது பாட்டு. பாட்டு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கும். பாட்டு தெரியலன்னு நினைக்கிறேன். Okay. Their hearts play. I don't know. இல்ல. ஓகே. இட்ஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ் கோஸ் டு காளீஸ்வரி. காளீஸ்வரி உங்களுக்கு தெரியுமா? தெரியல. யாராவது க்ளூ கொடுக்கலாம் மேம்? க்ளூ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன். ஜனனி உங்களுக்கு தெரியுமா? கொலுசு பாதம் முத்தமிட அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறேன் ஏதாச்சும் தெரியுறதா. அது இல்ல. நானே பாட்டு சொல்லிடுறேன். ஸோ இது நீங்க கேட்டிருக்கீங்களா தெரியல. இது கொலுசு கொஞ்சம் பாதம் புதிய ராகம் பாட. கேட்டிருக்கீங்களா இந்த பாடல்? இல்ல மேம், எனக்கு தெரியாது. ஒரு தாளம் அது பிடிபடாமல் ஓட நனனனா, நனனனா, லலலலலா, லாலலலா, கண்களே நனனா, லாலலா, லாலலாலலா. இது வந்து சின்னதுரை அப்படிங்கிற படத்துல வந்து 99ல சரத்குமாரும் ரோஜாவும் நடிச்ச படம் இது. ராஜா சார் மியூசிக்கு, உன்னிகிருஷ்ணனும் தேவி நெய்த்தியார் பாடியிருந்தாங்க. பழனி பாரதி அவருடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அழகான பாடு. இது வந்து மதிமாவதி ராகத்துல போட்டிருந்தாரு. ஸோ பியூட்டிஃபுல் சாங். அப்புறம் கேட்டு பாருங்க. ரம்பா 300. கலக்கல் பாட்டு தான் உங்களுக்கும். ஸோ 2 பாடல்கள் கலந்து வருது. ஓர் உயிர் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, அன்றாடம் 100 வகை பூ பூக்கும் என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று. காதலன் காதலி தோற்பதுண்டு, காதல்கள் எப்போதும் தோற்பதில்லை. உன்னில் நான் ஒரு பாதி என தெரியாதோ, நிறம் மாறி போகாமல் சுரம் மாறி போகாமல் உயிர் பாடும் ஒரு பாடல் தான். காதல் காதல் உனக்கென்ன, உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே. இது வந்து நினைத்தேன் வந்தாய். இன்னொரு பாடல். ஒரு தீட்டி வைப்பேன் ஊதா 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 பூ ஃப்ரம் அது விஜயோட மின்சார.
எஸ் ஊதா 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 பூ ஊத காற்றில் மோதா பூ. மின்சார கண்ணா படத்துல 99ல தேவா அவர்கள் இசை, ஹரிஹரன் அண்ட் ஹரிணி பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். அழகான பாடல் அது. உன்னை நினைத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் அது நிறைய தடவை ஃபீச்சர் பண்ணுவேன். நினைத்தேன் வந்தாய் படத்துல வந்து 98ல தேவா அவர்கள் இசை தான். எஸ்பிபி, சித்ரா மற்றும் சுஜாதா 3 பேரும் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள் அதுவும். ஸோ 2 பாட்டையும் அழகா சொல்லி ஜனனி. சிவலட்சுமி 300. எஸ் வெரி குட். 300 எடுத்தீங்க. பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்டூன் க்ளூ. ஈஸி இது. சொல்லுங்க. முதல்ல என்ன சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துரும் பாட்டு. அது என்னது அது? முட்டையா இருக்கே. வேர்ல்டு, உலகம். எல்லாருமே அந்த மிஸ்டேக் தான் பண்றீங்க. உலகம் இந்த கலர்லயா இருக்கும்? இது என்னது இது? இந்த கலர்ல எது இருக்கும்மா? நிலா. ஆ. இப்ப எவ்வளவு தடவை போட்டிருக்கேன் அந்த நிலாவன்னு எண்ணுங்க. அத்தனை தடவை சொல்லுங்க. சரி, அந்த பையன் என்ன பண்றான்? நேரமாயிட்டு இருக்கு. இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. நீங்க வாய் விட்டு கெஸ் பண்ணாம நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. பாசிங் இட் டு ஜனனி. உங்களுக்கு தெரியுமா? நிலவே 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 நில்லு நில்லு திருவாய் மொழியில் சொல்லு சொல்லு. அதேதான் அது. திருவாய் மொழிக திருக்கு மிஸ்டர் போட்டேன். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் அவங்கள. பட் அந்த நிலவே 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 4 தடவை சொன்னாலே இந்த பாடல் வந்துடும். அதுதான் அந்த பாடல். நிலாவே வா. நாட் வெரி சர்ப்ரைசிங்லி படம் பேரு நிலாவே வா தான். அந்த படத்துல வந்த பாடல் அழகான பாடல். வித்யாசாகர் அவரோட இசையில வந்தது இது. விஜய் வந்து இந்த நிலவே நிலவே பாடல். அனுராதா ஸ்ரீராம் வந்து அவங்க கொஞ்சம் கிளாசிக்கல் டச்ல வா போ போ நிலவே வா 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 அந்த மாதிரி வேற மாதிரி ஒரு டியூன்ல வரும் அது. 98ல வந்த படம் வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ அவங்ககிட்ட அந்த ஸ்டீல் பண்ணி லீடம் எடுத்துட்டீங்க ஜனனி. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. நக்மா 100. நக்மா 100. ஓகே. இட்ஸ் a பிக்சர் பசில். உங்களுக்கு வருது ஒரு கார்ட்டூன் க்ளூ. ரொம்ப ஈஸி, சொல்லிடுவீங்க. மலர்களே மலர்களே மலர்களே. ஐயோ சாரி, டியூன் மாதிரி எடுத்தேன். மலர்களே மலர்களே இது எனக்கு எனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே உள்ளம் பெருகியதே என்னோடும் நீரான் மண்ணோடும் நீரான் கண்ணோடும் நீரான் வா மலர்களே மலர்களே. எஸ் 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 அழகான பாடல். அழகா பாடி காமிச்சிங்க. தேங்க்யூ திவ்யா. லவ் பேர்ட்ஸ் படத்துல வந்து 96ல ரேமான் அவர்கள் இசையில ஹரிஹரன் சித்ராவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். 100 எடுத்து நீங்களும் இப்ப ஜனனி ஈக்குவல் பண்ணிட்டீங்க. இப்ப ஜனனி என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். 100. மீனா 100. ஓகே. இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு பாடல் வரியில வந்து கச்சட தப்பறை இல்ல. ரொம்ப ஈஸி. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போலே ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசார் அழகி வாடி சிவகாமி. திங்கிள் டாங்கிள் திங் அதுதான் முக்கியம் அந்த பாட்டு. ஆணி பொண்ணுன்னா என்னன்னு தெரியுமா? ஆணி பொண்ணு தேர்வோன்னு கூட ஒரு பாட்டு வரும், இளையராஜாவோட பாட்டு. ஆணி முத்து
கோல்ட் பியூரஸ்ட் கோல்ட் எஸ் பியூரஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சுத்தமான எஸ் அதுதான் அந்த இது. ஸோ மாடத்திலே கன்னி மாடத்திலே பியூட்டிஃபுல் சாங் ஃப்ரம் வீரா 94ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்கு. வீரா அஃப்கோர்ஸ் இஸ் த லாஸ்ட் மூவி தட் ராஜா சார் ஒர்க் வித் ஃபார் ரஜினிகாந்த். எஸ்பிபி அண்ட் ஸ்வர்ணலதா பாடியிருந்தாங்க இந்த பாடலை. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ ஜஸ்ட் பிப்ட் அஹெட் ஜனனி. காளீஸ்வரி உங்களுக்கு கடைசி கேள்வி. ரோஜா 100 பாக்கி இருக்கு. முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரிகள் நான் தரேன். அதுலேருந்து பாட்டை கண்டுபிடிங்க. உங்களுக்கான வரிகள். சந்தன பெட்டி ஒரு சக்கரை கட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி. என்ன பாடல்? இது ரொம்ப ஈஸி தான். சலக்கு சேலை. எஸ் எஸ் எஸ். சலக்கு சலக்கு சேலை வந்து கட்டிக்கத்தானே, அது கலக்கு கலக்கு மாலை வந்து ஒட்டிக்கத்தானே, சந்தன பெட்டி சக்கரை கட்டி வாங்கிக்க நீயும் வட்டிக்கு வட்டி, சலக்கு சலக்கு சேலை அதை கட்டிக்கிட்டாலே. செம்பருத்தி பெற்றது 92ல ராஜா சார் இசை. மனோ ஜானகியம்மா பாடியிருந்தாங்க வாலியர்களுடைய வரிகள். காளீஸ்வரி ரொம்ப அழகான பாடலாம் 90ஸ்லேருந்து இன்னைக்கு பார்த்தோம். 90ஸ்னா வந்து ஜென்ரலாக எல்லாரும் ஏஆர் ரஹ்மான் அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. பட் எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்கு பார்த்தோம் பாருங்கள். எல்லாமே அழகான பாடல். சிற்பி, சிவா, ஐ மீன் இந்த பாடல்கள்லாம் ரொம்பவே அருமையான பாடல்கள். நான் இந்த பாடலாம் நானே கேட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் இது மூலமாக எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட கண்டஸ்டன்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாடினாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். We have திவ்யா at 1200. Janani, our big winner today with 1300 points, and Kalishwari with 800. எல்லாருமே சூப்பரா வச்சிருந்தீங்க. காளீஸ்வரி நீங்க கூட ஆக்சுவலி ரொம்ப மீன் பாயிண்ட் கொஞ்சம் கம்மி. பட் நீங்க 300 பக்கமே ரொம்ப போகல. அதனால உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சீங்க. போயிருந்தீங்கன்னா நீங்க 100 200லேயே சுற்றிங்க. பட் எல்லாருமே ஆல் ஆஃப் யூ ரொம்ப நல்லா கிராக் பண்ணீங்க. சூப்பரா இருந்தது. ஹோப் யூ fun. So that was a very very enjoyable episode for me, and உங்களுக்கும் இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் எபிசோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஆக்சுவலி செம்ம ஃபன் எபிசோட் நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் வந்து 80s டிஸ்கோ சாங்ஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் இட். ஸோ see you again. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye.